எல்லாம் வல்ல இறைவனை என் மணிமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை பற்றி சொல்லி நீங்கள் நிறைய பேர் ஷாக் ஆகி வாவ் அப்படிலாம் போட்டெல்லாம் இமோஜிஸ் அனுப்புனீங்க. என்ன அதில் ரொம்ப பயமுறுத்துற மாதிரியா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா இல்லை. டு பி ஆன் த சேஃபர் சைட், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆன் யூ. எதுக்கும் நீங்கள் இதை முன்ஜாகிரதையாகவே இந்த ஸ்கேன் எடுத்துடுங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அது உண்மை இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை. எத்தனையோ பேர் கர்ப்பப்பை எடுத்துட்டா கேன்சர் போயிடும்னு பார்த்தா வேற நோய்களில் செத்துடுறாங்க. ஆக இறப்புங்கிறது உறுதியான விஷயம். அதுல நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் இது நீங்க வாழ்நாள் முழுக்க நீங்க இந்த மாத்திரை போட்டுதான் ஆகணும், ஐயோ சாவர வரைக்கும் இந்த மாத்திரை போட்டுதான் ஆகும் அப்படின்னு பெரும்பாலும் இந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரின், அப்புறம் இதெல்லாம் உண்மை இல்லையான்னு பார்த்தா நீங்க லிட்ரேச்சர் எடுத்து பாருங்க. ஆஸ்பிரின், அட்ரோவாஸ்டாட்டின், இந்த பேண்டப்ரசோலாம் எத்தனை நாள் போடணும், எவ்வளவு நாள் வரைக்கும் போடணும்னு நம்ம மருத்துவர் சாவர வரைக்கும் போடணும்னு சொன்னா ப்ராபப்ளி we are misled. நம்ம ஒரு தவறான வழியில இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அந்த மருத்துவர் இதுல இருந்து வெளியே வரத்துக்கு வழி சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். இது நம்மளுடைய உரிமை. மருத்துவம் அப்படிதான் சொல்லுது. பிரைமம் நான் டோசியர் அப்படின்னா நல்லது செய்யலனாலும் கெடுதல் செய்யக்கூடாது. இந்த மாத்திரையால வர கெடுதல் தானே. அப்போ வாழ்க்கை மாறதுக்கு பேஷண்ட் சரியா ஒத்துழைப்பு தரலன்னா, நம்ம சொல்லவே இல்லைன்னா நம்மளுடைய தவறும் தானே அதுல இருக்கு. அவன் செய்யறான் செய்யலங்கிறது ரெண்டாவது. பேஷண்ட் நம்ம செய்யணும்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால டெஃபினெட்லி வி ஆர் மிஸ்லெட். சம்டைம் இது ஜெனட்டிக்கு, உங்க அப்பா அம்மாக்கு இருக்குது, உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி மிஸ்லெட் தான். அப்பா அம்மாக்கு இருக்குதுன்னா நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர உறுதியாக வராது. நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கான வழியை தேடணும். இந்த வரிசையில அடுத்த 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஒரு மாத்திரை எழுதிட்டு இது ரொம்ப காஸ்ட்லிங்க, வெளியெல்லாம் வாங்கினா ஒரு மாத்திரையே 600 ரூபாய் ஆகும், அதனால நான் ஒரு நம்பர், உதாரணம் சுரேஷ், நான் எப்பவுமே சொல்றேன், நான் பல பேர் இடத்துல என்ன சுரேஷ் தான் எழுதியிருப்பேன் வரலாறு பழைய நிகழ்வுல. உதாரணம் சுரேஷ்னா யாரையும் குறிக்கல, மிஸ்டர் சுரேஷ் இவர் இந்த கம்பெனில இருக்கார். டாக்டரே ஒரு நம்பர் எழுதுறார் 98415, மனப்பாடமா டக்குன்னு எழுதுறாரு அப்படின்னா கவனமா இருங்க, யூ ஆர் மிஸ்லெட். சரி, டாக்டருக்கு என்ன அப்படி என்ன அக்கறை, நம்ம மேல நம்ம சொத்தெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு அக்கறையா பார்த்தா ஏதோ அதுல ஒரு விஷயம் இருக்கு. அப்படி உயர்ந்த மருந்துல உயிரை காப்பாற்ற முடியும்னா அப்படியே நம்ம சீஃப் மினிஸ்டர் அம்மாவை கொஞ்சம் நிறைய 1000 ரூபாய் மாத்திரை கொடுத்து காப்பாத்தி இருந்திருக்க கூடாதா? 75 நாள் என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்குமே மர்மம் இருக்குது. யாருக்குமே நம்ம முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா, நம்ம இதய தெய்வம், எப்படி நம்ம இதயத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க உடல் அளவுலன்றது நமக்கு தெரியல. அப்போ காஸ்ட்லி மாத்திரை கொடுத்தா இவர்கிட்ட வாங்கினா ஒரு 30 ரூபாய் 50 ரூபாய் குறைச்சல் வாங்கிட்டா ஆயுள் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்ப நம்ம தவறான இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டாவது, இந்த இடத்துல போய் நீங்க இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, அந்த இடத்துல நல்லா எடுப்பாங்க, இருக்கிற வியாதி எல்லாம் அப்படியே 48M அந்த 100Mல தெரியும் அப்படின்னா, இப்ப உதாரணம் சுமதி ஸ்கேன்ல உதாரணம் சொல்றேங்க, ஒரு சுரதியோ சுமதி ஸ்கேன்ல நல்லா தெரியும்னா ராபின்சன் ஸ்கேன்ல ஸ்கேன் தெரியாதா? அவங்க எல்லாம் நான் வேர்க்கலவிக்க கடை வச்சிருக்கிறாங்க. அப்போ உடனே இந்திரஜித் ஸ்கேன்ல எடுத்தா தெரியாதா என்ன? அதுல உடனே கீழே பேர் எழுதுறது, இது காட்டுங்க, இவங்க நல்லா எடுப்பாங்க. அப்போ மித்தவங்க எல்லாம் போனா அவன் போட்டோவை எடுத்து கையில கொடுத்துருவானா? ஆக நல்லா இங்க இது எதை பார்த்து ஞாபகம் வருதுன்னா, அந்த வடிவேல் அண்ணன் படத்துல வரும், இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்ப மீதி இடத்துல நான் நொல்ல மீனா விற்பாங்க. ஆக இந்த 5 முறைகள், உங்க வியாதிகள் ஜெனட்டிக்னு சொன்னாலும் சரி, நீ சாவர வரைக்கும் மாத்திரை போடணும்னு சொன்னாலும் சரி, இது வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, இது நீ இந்த இடத்துல மாத்திரை போட்டுக்கோ, இது ரொம்ப விலை கம்மி, இந்த இடத்துல கம்மின்னு டாக்டரே கீழே பேர் எழுதினாலும் சரி, இந்த இடத்துல இதை எடுத்துக்கோங்க ஸ்கேன் எடுத்துட்டா நல்லா தெரியும்னு சொன்னாலும் சரி, நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை. ப்ராபப்ளி வி ஆர் இன் த ராங் ஹேண்ட்ஸ். நான் நல்லவனா கேட்டா நான் அயோக்கியம் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம செய்யற தொழில் யோக்கியமா இருக்காம்னு 100 பேரு அதை சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட முடியுமா? ஸ்கூல்ல இருக்கும்போது நான் பல நாள் எங்க வாத்தியாரை நான் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்கவுட்ஸ் வாத்தியார், நான் அவரை மறக்காத நாளே கிடையாது. அவன் செய்வான்டா, அவன் திம்பான்டா, நீ திம்பியான்னு கேட்பாரு. அவர் நான் இன்னைக்கு வரைக்குமே என் நெஞ்சில நிறுத்தி வச்சிருக்கேன். நான் சார்னர் பிரிவுல இருந்த எனக்கு அந்த துணிவு தான் இன்னைக்கு வரைக்குமே. கொரோனால சொன்ன உடனே அதுல தூக்கிடுவாங்க இதுல தூக்கிடுவாங்க, எதுல தூக்க முடியும்? தூக்கிட்டா என்ன, அப்படியே உணவே இல்லாம பட்டினி கிடந்து இறந்துருவேனா? மரம் வச்சவன் தண்ணீர் விடுவான். ஆக பூனைக்கு மணி கட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற துணிவோட அடுத்து ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.